சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் 7.5 சனி முடிஞ்சிருச்சா, அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலே சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம். இந்த சந்திராஷ்டமம்க்கே சில நேர்கள் பயப்படுவாங்க. அப்படி அஷ்டமத்திலேயே போய் குரு உட்காந்துருக்கார். அஷ்டமத்தில் போய் குரு உட்கார்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப 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 டஃப்பான ஒரு மன இறுக்கத்தை உருவாக்கி விடுவார். இப்பேற்பட்ட மன இறுக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு பல பரிகாரங்கள், பல ஹோமங்கள், பல விஷயங்கள் இருந்தாலும் அந்த காலத்துல ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி, ரிஷிகளாக இருந்தாலும் சரி, முனிவர்களாக இருந்தாலும் சரி, சித்தர்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. துலாம் ராசி அப்படின்னா சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரமும் விசாகம் 1, 2, 3 பாதங்களை உள்ளடக்கியது. அதிபதி சுக்கிர பகவான். சற்று எதிர்பார்ப்புகள் கூட இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். காலபுருஷ தத்துவத்தின்படி 7வது ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த 7வது ராசி அப்படிங்கிறத தாண்டி இந்த ராசியில் என்றைக்குமே அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உடைய ராசி அப்படின்னு சொல்லலாம். பல பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி. அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் போதும் அதனுடைய சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய ராசி, அதனுடைய சேர்ந்து பயணிப்பாங்க. பிரச்சனை இருக்கா, இருக்கு, ரைட். ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை, இப்படியே போயிட்டு இருக்கும் உங்க காலகட்டம். ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட இவங்க பிரச்சனை, நிம்மதி, அடுத்த நாளை பத்தி ஒரு பயம், சிந்தனை இல்லாம ரிலாக்ஸா தூங்கினாங்க, சாப்பிட்றாங்க, என்னோட வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருக்கிறாங்கிறது கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. துலாமுக்கும் என்னைக்கும் மிதுனத்துக்கும் ஆகவே ஆகாது. துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் ஆகாது. துலாமுக்கும் மீனத்துக்கும் ஆகாது. மிதுனம் ஒத்து போகும், தெரியாம சொல்லிட்டேன். இந்த 2 ராசிகளோட நீங்க திருமணம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. 3வது முக்கியமான விஷயம், துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமத்துல குரு இருந்தாலும், அடுத்த ஒரு வருஷத்துக்கு குரு இருந்தாலும், உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்னா அர்த்தாஷ்டம சனி விலகிருச்சு. ஸோ உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதிகமாக இருந்தாலும் சரி, மன சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதிகமாக இருந்தாலும் சரி, அதில் இருந்து ஒரு விமோச்சனம், ஒரு விடுதலை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. ஏற்றம் இல்லாமல் இறக்கம் மட்டுமே இருப்பதுதான் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை. 2 படி மேலே ஏறினா 1 படி இறங்குறதா ஒவ்வொரு துலாம் ராசிக்கும் சில காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. யாரையும் பெருசா நம்புறாங்களோ அவங்க தான் அடி கொடுக்குறாங்க. நம்பிக்கை துரோகம், அவமானம், அசிங்கம், பொருளாதார ஏமாற்றம். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம்னா நம்ம பிஸ்னஸ்க்கு போட்டியா ஒரு பிஸ்னஸ் பண்றது, நம்மளை ஏமாத்துறது, நம்மளை கஷ்டப்படுத்துறது, தப்பு பண்றவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதும், நல்லது பண்ற நம்ம சந்தோஷம் இல்லாம இருக்கிறதும் துலாம் ராசிக்கு இந்த ராசியே வேணாம். கடவுள் நம்பிக்கையே வேண்டாம். எனக்கு இறை நம்பிக்கை சுத்தமாக குறைந்து விட்டது. நான் உண்மையா உழைச்சி ஏமாந்து போனேனே தவிர, நான் உண்மையா உழைச்சி நான் நல்லவனா ஆகவே இல்லையே, நான் எதுக்கு உண்மையா இருக்கணுங்கிற கேள்விகள் அதிகமாக எழுகின்றது. துலாம் ராசிக்காரங்க இன்னைக்கு படுற பாடு சொல்லி மீள முடியாது. யாருடைய மனதையும் புண்படுத்தாத நீங்கள் பலரால் மனது புண்பட்டு, காயப்பட்டு, உங்க மனசுல வேதனைகள் அதிகமாக உருவாகி ஒரு கட்டத்துல நம்பிக்கை இழந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பக்கவா சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய எதிர்பார்ப்புகளில் சில இல்ல பெரிய ஏமாற்றங்கள், பெரிய துரோகங்கள், மறைமுக பிரச்சனைகள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதுவரைக்கும் பார்க்காத பொருளாதார சுமை அப்படிங்கிறது உங்க தலையில வந்து இறங்கியிருக்கும். கோர்ட்டு கேஸு இந்த அளவுக்கு பிரச்சனையா ஏன் போகுது? தாய் தந்தையர் கணவன் உடல்நிலையில் ஏன் இவ்வளவு பிரச்சனை? மனைவியோட ஹெல்த்ல ஏன் இவ்வளவு செலவாகுதுங்கிற கொஸ்டின் அதிகமா இருக்கும். ஒரு சிறந்த நபர், நம்பிக்கையான நபர், நம்ம யாரை நம்பி வாழ்க்கையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலான்னு நினைக்கிறோமோ அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க பாருங்க. சிறுக சிறுக சேர்த்து வச்ச மான மரியாதை குறைஞ்சு போகுது பாருங்க. உங்களுடைய கணக்கில்லாத பொருளாதாரம்
பரம்பரை தொழில் ஏமாற்றம் குறிக்கிறது பாருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்திலேருந்து ஒரு விடுதலைக்கு தான் இந்த கோவில். இந்த கோவிலுக்கு நான் பல முறை சென்றிருக்கிறேன், எனக்கு பெரிய சேஞ்ச் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா சில விஷயங்கள் கிளாரிட்டியாக தெரியும். அதன்படி இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய மனமாற்றம் ஏற்படும். முருகப்பெருமான் அருள் உடைய முருகப்பெருமானுடைய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேர்களே, விசாகம்தான் முருகப்பெருமானுடைய நட்சத்திரமே. அதில் தான் அவர் அவதரித்தார். வைகாசி விசாகம்னா சும்மாவா, அவ்வளவு பவர் முருகப்பெருமானுக்கு. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, திருத்தணி முருகன் கோவில் அறுபடை வீட்டினில் ஒன்று. இந்த திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்று வந்தால் ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் பலவிதமான நன்மைகள், பலவிதமான சந்தோஷங்கள், பலவிதமான நிம்மதியான விஷயங்கள் ஏற்படும்னு சொல்லலாம். மெயினாக 2 விஷயம்ங்க. உங்களுடைய குடும்பஸ்தானம் வலுப்பெறும், உங்களோட பொருளாதார ஸ்தானம் வலுப்பெறும். ஆயுள் ஸ்தானம் இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்று. அதற்கும் வழி உண்டு. எப்போ போகணும், எப்படி போகணும், என்ன செய்யணும். இந்த முருகப்பெருமான் திருத்தணி முருகப்பெருமான் கோவில் எங்கே இருக்குது, என்ன மேப்பு, என்ன ரூட்டுன்னு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசித்தாலும் திருத்தணி எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். சென்னைக்கு மிக அருகில் உள்ளது கோவில் இது. அறுபடை வீட்டினில் ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்போ போகணும்னா, உங்களோட நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நீங்கள் 7வது ராசி, அதாவது சப்தம ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள். ஸோ சப்தமி அன்னைக்கு மட்டும் துலாம் ராசினியர்கள் இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் குறையும், நன்மைகள் நடக்கும். அது வளர்பிறை சப்தமியா இருந்தால் 60-70% லாபம். தேய்பிறை சப்தமியாக இருந்தால் 100% லாபம். ஏன் தேய்பிறை சப்தமின்னு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வளர்பிறை சந்திரனில் இல்லை, தேய்பிறை சந்திரனில் இருக்கீங்க. தேய்பிறை சந்திரனில் வரக்கூடிய சப்தமி அன்று இரவு நேரத்தில் சாயந்தரம் ஒரு 5-7 மணி 8 மணிக்குள்ளே கூட போகலாம். சப்தமி அன்னைக்கு போய் பாருங்க, முருகனை தரிசித்து பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ பெரிய விமோச்சனம், அவ்வளோ பெரிய விடிவு காலம் கண்டிப்பாக பிறக்கும். இதை போயிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் நல்ல பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுத்ததுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவே போடுறேன். இந்த வீடியோ போயிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முருகனை மனதார நினைங்க. நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது, இது மாதிரி எனக்கு நடக்கணும்னு நீங்கள் வேண்டுறது மட்டும் முக்கியம் கிடையாது. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் நல்லபடியாக சந்தோஷமாக உன்னுடைய அருளோடு உன்னுடைய பக்தனாக மீண்டும் இந்த இடத்தில் அமர்ந்து உன்னை தரிசிக்க வேண்டும் முருகா அப்படின்னு கேட்கும்போது மட்டும்தான் மணி அடிக்கும், உங்களுக்கு நினைத்தது நடக்கும். என்னைக்குமே முருகன் யாரையும் கைவிட மாட்டார். நீங்க சென்று பாருங்கள், வெற்றி உங்களுக்கு தான். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.